யூடியூப்னு பொறுத்த வரைக்கும் தனியாக சென்சார் எல்லாம் இல்லை சார். இதில் ஒரு கெட்ட வார்த்தையும் பேசியிருக்காரு, அதை மியூட்டும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லியோவில் எல்லாம் பண்ணதில்லை. இதில் வாண்டடாக பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது தலைவர் சொல்லி இது வேணாம்ப்பா, நமக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் படம் பார்க்க வரணும், அதனால் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக அதை மியூட் பண்ணப்பட்டதா? அப்படிதான் இருக்கும். ஏன்னா ரஜினி அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்ப்பார். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரஜினி ரசிகர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தவறான வார்த்தை வந்ததுன்னா நாளைக்கு மீடியாவிலே கேள்வி கேட்பாங்க, ரஜினியை தான் கேள்வி கேட்பாங்க, லோகேஷ் கனகராஜா கேட்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி சார் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு. ஸோ அதனால ரஜினி வந்து அதில் ரொம்ப கவனமாக தவிர்த்திருக்கிறாரு. இன்னொன்று இயக்குநர்களுக்கும் ஒரு பொறுப்பு வேணுங்க. இப்போ இந்த வார்த்தையை போட்டால் தான் அது வந்து எல்லாரும் கைத்தட்டுவாங்களா என்ன? கிடையாது. இல்லை, இப்போ அந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக மக்கள்கிட்ட புழங்க விடுறதில்ல என்ன நியாயம் இருக்கு? அது சினிமான்னா ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துருது எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளே வந்து தார்மீகமாக இது வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். என்ன இருந்தாலும் சென்சாரில் தூக்குறாங்கல்ல, அப்போ கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் வைக்கிறீங்க. சென்சாரில் தூக்கும்போது அமைதியாக வாய மூடிட்டு இருக்கீங்கல்ல. அப்போ அன்சென்சார்டு வெர்ஷனில் ஏன் இவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தணும்? அது எந்த விதத்திலாவது பயன்பட போகுதா? அதுதான் புரிய மாட்டேங்குது.